ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புமிக்க ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 100 வாரங்களை கடந்து உங்களுடைய ஆசிகளோடு ஒத்துழைப்போடு நல்ல முறையிலே இந்த ஆர்சி பாட்காஸ்டை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம். மேலும் உங்களுடைய பிரார்த்தனையோடு சீரிய முறையிலே, அற்புதமான முறையிலே உங்களுக்கு அடுத்தடுத்து கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றோம். அதை கேட்டு மகிழ்வதோடு வாழ்விலை பின்பற்றி மேன்மை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எண்ணங்களுடைய உற்பத்தி வேகம் அதிகரிக்கும் போது அது அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு அதிகமான எண்ணம் பாதிக்கிறது என்று பார்க்கும்போது, ஒரு வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம பாராட்டி சொல்கிறோம் நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் தானே இருக்கீங்க, நீங்கள் டின்னருக்கு டெய்லி கூட வாங்க அப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கேள்விப்படுறோம், அவங்க விருந்து மாதிரி வச்சு மற்றவர்களை பாதிப்புக்குள்ளாக்குவாங்க அப்படின்றத கேள்விப்படுறோம். அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, அங்கே போயிட்டு எனக்கு வயிறு சரியில்லை. இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, ஒரு 2 தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப நிறைய ஹெல்த்து ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க ஸ்லோ பாய்சன் பண்ணுவாங்க அப்படின்ற. நம்ம அந்த இடத்துக்கு போவோமா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கட்டும். அது மாதிரி நம்ம நமக்கும் அது ஒரு மாதிரி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது. ஆனால் நம்ம போனோன்னா நம்ம வயிற்றில் ப்ராப்ளம் வருது. அதை தொடர்ந்தும் நம்ம போகிறோன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது, அது நம்மை படுகொலியில் தள்ளுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போகிறோம். அதுபோல் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும்போது அது ஒரு ஸ்லோ பாய்சன், தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருந்தால். அதனால தான் யோகத்துக்கு ஆன லட்சணம் என்ன என்று சொல்லும்போது ஞானத்தந்தை பதஞ்சலி சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொன்னார். இந்த சித்தமானது விருத்தியாகி கொண்டே இருந்தால், தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக உற்பத்தி ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அது பாதிக்கும். சித்த விருத்தி நிரோதகா, எண்ணங்கள் அற்ற நிலையில் அது நிகிரகமாக வேண்டும். அதுதான் யோகம், யோகத்துக்கான லட்சணம் அப்படின்னு சொன்னார். நாம் அது காதலாக இருக்கலாம், அல்லது பொருள்பற்றாக இருக்கலாம், அல்லது யார் மீதோ கோபமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து வருகின்ற போது அந்த எண்ணம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற முறையில் கருணையோடு ஞானத்தந்தை திருமூலர் ஆசை அறிமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அறிமின்கள் அப்படின்னு சொன்னார். இந்த ஈசனை பற்றிய எண்ணங்களும் உங்களுக்குள்ள தொடர்ந்து வரும்போது அதுவும் நல்லது அல்ல, எண்ணமற்ற நிலைதான் நல்லது என்று சொன்னார். நாம் எனக்கு எண்ணங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்ற போது மௌனத்தில், சைலன்ஸில் உட்காரணும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒருவேளை உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாம் உட்காரலாம். உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு மூச்சை நீளமாக இழுத்து விடணும். ஒரு 15 நிமிஷம் இன்ஹேல் பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு நினைக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது அன்வான்ட் திங்ஸ், டவுட்டு, ஃபியர், ஹேட்ரேட், ஜெலஸ், வேனிட்டி, வெஞ்சன்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கணும். மூச்சை இழுக்கும்போது லவ், கம்பேஷன், கிராட்டிடியூட் இதெல்லாம் உள்ளே வரா மாதிரி நினைக்கணும். பாசிட்டிவான விஷயங்கள்லாம் மூச்சை இழுக்கும்போது வரா மாதிரி நினைக்கணும். இப்படி நினைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பிராணனுக்கும் பிரபஞ்ச காந்தத்துக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள உயிர் சக்திக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் ஒரே நாளில் ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது, தொடர்ந்து அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், எந்த தாட்டும் இல்லாமல் நான் கிராட்டிடியூடாக மாறுறேன், லவ்வாக மாறுறேன், அது கூட இல்லாமல் தொடர்ந்து பிரெத்தை மட்டும் ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் ஸ்டில்லாக இருந்து வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணும்போது எண்ணங்களுடைய உற்பத்தி வேகம் குறைய ஆரம்பிக்கும். கை விரல்களை ஏதாவது ஒரு முத்திரையில் வச்சுக்கிட்டு அப்படியே பிரெத்தை வாட்ச் பண்ணணும். டயர்டாக இருந்தால் படுத்துக்கிட்டும் பிரெத்தை வாட்ச் பண்ணலாம். அதோடு மந்திரத்தையும் சேர்த்து நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஓம் சிவாய நம, எக்ஸேல் பண்ணும்போது ஓம் நமச்சிவாய், அப்படி கூட இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த அஜபா மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு சில காலங்களில், ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அப்படியே ஸ்டில்னஸ் அப்பப்போ ஏற்படும். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த இன்டர்வல், ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் இடையில் இன்டர்வல் உருவாகிறத நம்ம பார்ப்போம்.
அப்படி ஒரு இன்டர்வல் உருவாகும் போது உருவாகக்கூடியது தான் ஆத்ம பலம் என்று சொல்லக்கூடியது. அந்த ஆத்ம பலம் இல்லாதால் தான் நம்ம வந்துட்டு நிறைய துன்பத்தையே தேடிக்கிட்டு இருக்கோம், நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆழ்வார், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகின்றது போதுமினி இறையே பராபரம். எண்ணாத எண்ணம்னா என்னென்னா, நிறைய பேருடைய எண்ணத்துக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வாங்கணுங்க, இதெல்லாம் அனுபவிக்கணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எண்ணத்துக்கு நம்ம பலியாயிடுறோம். அதுதான் எண்ணாத எண்ணம் எல்லாம். அவங்க கார் வாங்கினாங்க, இவங்க வந்துட்டு லோன் வாங்கி இதை வாங்கினாங்க, அதை வாங்கினாங்க, அப்படி சொல்லி நம்ம தாட்டில் இல்லை, ஃபால்ஸ் ரெஸ்பெக்டுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் எண்ணாத எண்ணம் எல்லாம் இனி அடுத்தவங்க எண்ணத்துக்கு பலிகடாயாக நம்ம மாறிடுறது. அது மாதிரி இல்லாமல் நாம் சிந்தனை, அதுக்கு ஒரு அணை போடணும். சித்தத்திலே தெளிவாக இருக்க வேண்டும். அது விழிப்புணர்வோடு கூடிய சிந்தனையாக இருக்க வேண்டும். இந்த தாட்லேயே நச்சுத்தன்மை உள்ள எண்ணங்கள் இருக்குது, ஆற்றலை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குது. ஆற்றலை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை கொஞ்ச நேரம் நினச்சா போதும். அதை அதுக்கப்புறம் அது உற்பத்தி வேகம் ஜாஸ்தியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்மை பலகீனப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் நான்ஸ்டாப்பாக கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை வெளியேற்றணும். வெளியேறுன்னு சொன்னால் வெளியேறாது. அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும், அதை பற்றிய அவேர்னஸ் வரணும், அதை பற்றிய ஒரு கவனத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ அது வேகம் குறைய ஆரம்பிக்கும், விவேகம் வளர ஆரம்பிக்கும். விவேகம் வளர வளர தேவையற்ற எண்ணங்கள்லாம் கலண்டு விழுந்துடும் கீழே. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த ஸ்லோ பாய்சனாக இருக்கக்கூடியது ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதுன்றாங்க. அதில் 99% பயனற்ற விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் பயனுள்ள விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த எண்ணத்தை புதுசாக உருவாக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வெளியில் பார்த்து தேடுறதை விட்டுட்டு இந்த உடல் இருக்குது, இந்த உடலை கவனிக்கணும். இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த இருதயம் இருக்கு இல்லையா, அதுக்கு நுண்ணறிவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு இப்போ லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். அதை நம்ம அந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த இயக்க வேகத்தை கூர்ந்து கவனிக்கணும். காடுடைய ப்ரெசன்டேஷன் இந்த ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நுரையீரல் இயங்கலைன்னா நம்ம வாழ முடியுமா? ஏதோ மாயையில் இருக்கும். இங்கே இதெல்லாம் அற்புதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? நம்ம இந்த இதய துடிப்பு என்பது தொடர்ந்து சீராக இருந்தால் தான் நம்ம நடமாட முடியும். இதய துடிப்பு சீராக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இயக்க வேகம் கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் நம்ம எப்பாவது நன்றி சொல்லியிருக்கோமா? நம்ம இந்த ஏர்த்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? நமக்கு எழுத்தறிவை போதித்த ஆசான்களுக்கு, டீச்சர்ஸ்க்கெல்லாம் எப்பாவது நன்றி சொல்லியிருக்கோமா? அப்படி பார்த்து நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கைக்கு உணவு வர்றதுக்கு எத்தனையோ பேர் உழைப்பு அடங்கியிருக்கு. அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும். நன்றி நன்றி. தேவையற்ற கற்பனைகள்லேருந்து விடுபடுறதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாமே நன்றியின் சுரூபமாக, நாமே அன்பின் சுரூபமாக மாறி போயிடுவோம். இந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் மறையிறதுக்கு மல்டிபிள் ப்ராப்ளம் சிங்கிள் சொல்யூஷன் சொல்லக்கூடிய வகையில் சப்கான்ஷியஸ் அப்படியே தாண்டி போகும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு நிறைவு ஏற்படும். அந்த மகிழ்ச்சி தான் நம்ம கவலைகள் இல்லாத ஒரு மனிதனாக, கோபமற்ற மனிதனாக, பொறாமையற்ற மனிதனாக நம்மை மாற்றும். ஆக மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பிறப்புரிமை. அந்த மகிழ்ச்சியை அடைவதற்குத்தான் இந்திய முனிவர்கள் தியானம் என்பதை வலியுறுத்தி சொன்னார்கள். மெடிடேஷன் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இல்லாதனால வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்கிறோம். எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை புரிந்து கொண்டால் வெளியில் தேடி ஓட மாட்டோம், எதையும் தேடி. அதனால் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இருந்த இடத்துலையே இருந்து மௌனமாக இருந்து பிரார்த்தனை செய்து மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அனுபவிக்க பழகினோம் என்று சொன்னால் அன்வான்ட் திங்ஸ் போயிடும். இச்சை என்பது ஆற்றலாக மாற வேண்டும், கோபம் என்பது சக்தியாக மாற வேண்டும். அதற்கு எப்படி, அதுக்கான சாத்தியம் என்ன என்று பார்க்கும்போது தொடர்ந்து தற்சோதனையும் தியானமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். எது என்ன பலகீனப்படுத்துதுன்னு பார்க்கணும். அந்த பலகீனத்தை தொடர்ந்து மெடிடேஷன் பாயிண்ட்டாக மாற்றணும். காமம் என்றால் என்ன, காமம் என்பது எப்படி வேதியியல் மாற்றத்தை உருவாக்குது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கணும். அந்த சக்தி மடைமாற்றமாகி ஞானமாக மாறுவதாக சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போதெல்லாம் பிரபஞ்ச காந்த சக்தியானது எனக்குள்ளே உன்னதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரும்போது காமசக்தி ஞான சக்தியாக மடைமாற்றம் பெறும்.
எப்படி ஒரு அசுத்தம் நிறைந்த உடற்கழிவுப் பொருட்களை மலர் செடியில் போட்டோன்னா உரமாக மாறுது. அந்த உரமாக மாறி அங்கே அந்த தோட்டத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும் போது நறுமணத்தில் அந்த துர்நாற்றமும் கலந்து தான் இருக்குது. அந்த துர்நாற்றம் வாசனையாக மாறிடுச்சு. இப்போ அந்த மாதிரி கீழ்முகமாக இருக்கும்போது காமசக்தியாக இருக்கிறது. நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ண அது ஞான சக்தியாக மாறிடும். ஆனால் ஓவர் நைட்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம ஓவர் நைட்டில் எதிர்பார்க்காம தொடர்ந்து சாதனை பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். அப்போ இந்த பதிவில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக எண்ணங்கள் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னால் உங்கள் கண்கள் சோர்வடைந்து போகும், உங்கள் முகமானது பொலி விளக்கும், நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு டிஸ்டர்ப்டு வைப்ரேஷன் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அளவுக்கு அதிகமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சுவாச பயிற்சி பண்ணிவிட்டு, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்ளணும். அது நம்முடைய உள்ளுணர்வை மாற்றும். ரீடிங் இஸ் க்ரோயிங். அதனால் நல்ல நூல்களோடு தொடர்பு கொள்ளணும், நல்ல குட் பீப்புளோட கம்பெனியில் இருக்கணும், குட் பீப்புளோட இன்ட்ராக்ஷன் பண்ணணும். அது மூலமாக நம் உடலும் மனதும் உற்சாகம் பெறும். மகிழ்ச்சி தான் நமது பிறப்புரிமை. மகிழ்ச்சியாக நமக்கு எப்படி இருப்பது என்று தெரியாதனால வெளியில் தேடி துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்ன்ற மாதிரி ஆயிடுது. இந்த மகிழ்ச்சியை வெளியில் தேட வேண்டாம். அது நமக்கு உள்ளே இருக்கிறது. சப்கான்ஷியஸை தாண்டி உள்ளே போக தெரியணும். அந்த வித்தையைத்தான், அந்த டெக்னிக்கைத்தான் மெடிடேஷன் நம்ம சொல்கிறோம். அதை மெடிடேஷனை யார் மூலமாவது பயின்று இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற வேண்டிக் கொண்டு வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.